வணக்கம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 1.2.1 அப்படிங்கிற டாப்பிக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். யூஸ்வலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுடைய பேசிக் அல்லது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் அப்படின்னா ரெண்டு பேர், ஒன்று கூலும்ஸ்லா, இன்னொன்று இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இது ரெண்டு சேர்ந்தால் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் we can study almost everything. சரி, அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நம்ம படிக்கணும்னா கூட அதுக்கு பேசிக் யாருன்னா கூலும்ஸ்லா தான். என்ன வித்தியாசம்னா Coulomb's law will study about force of attraction or interaction between only two charges, one Q1 and Q2. Suppose if there are many charges in a system now, then the force on one charge due to all the other charges present in the system. இந்த ஒரு சார்ஜ் மேலே உள்ள எல்லா சார்ஜஸ் சேர்ந்து அது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு கூலும்ஸ் லா மட்டும் போதாது. அப்போ இன்னும் கொஞ்சம் அதனுடைய அட்வான்ஸாக போகணும். அதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ங்கிறது இட் ஆல்சோ ஸ்டடீஸ் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மெனி சார்ஜஸ், மல்டிபிள் சார்ஜஸ். அப்போ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ சார்ஜஸ் இஸ் கிவன் பை கூலும்ஸ் லா. The interaction between the many or multiple charges present in the system can be studied by using superposition principle. இப்போ according to superposition principle, இப்போ Q1 இருக்கு, Q2, Q3, Qn இருக்குன்னா இந்த எல்லா சார்ஜஸ்னுடைய ஃபோர்ஸு இது மேலே ஆக்ட் ஆகிறத மொத்தமாக கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸுங்கிறது வெக்டார். அப்போ according to superposition principle, the total force acting on Q1 அல்லது any one charge, the total force acting on a given charge is equal to vector sum of all the forces acting on a given charge by all the other charges. Repeat பண்றேன். அப்போ superposition principle என்ன சொல்லுது அப்படின்னா, according to this principle the total force acting on a given charge is equal to vector sum of all the forces acting on it due to all the other charges. அப்போ இதை கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும்னா ஃபோர்ஸ் between the two charges வேணும். கூலும்ஸ் லால தான் போக போகிறோம். Suppose if there are two charges Q1 and Q2 only, what is the force between the two charges? F Q1 Q2. Force on Q1 due to Q2. Force on Q1 due to Q2. அப்போ அங்கேருந்து இங்கே வந்து அடிக்கிறான். அதனால் அது பேர் F12. எனக்கு தான் அடி விழுது, அவன் வந்து அடிக்கிறான். F12 vector equal to K into Q1 Q2 by அது இங்கே நீங்கள் வரதுனால R21 squared into R21 cap. இது vector form of force between the two charges. Suppose if there are n charges, Q1 central இருக்குன்னு வச்சுங்க, Q2, Q3, Q4, many charges are surrounding the charges of Q1. Then the force on Q1 due to Q2 na Q1 Q2 by மறுபடியும் K கூட வச்சுக்கலாம், R21 squared into R21 cap. Similarly Q3 and Q1 na K into Q1 Q3 by R31 squared into R31 cap. Likewise இதே மாதிரி due to all the n chargesக்கும் வெக்டார் சம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ மறக்காமல் இங்கே வெக்டார் சேர்க்கணும். எனி வெக்டார் அப்படின்னா இப்போ எக்ஸ் வெக்டார் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஐ கேப். அப்போ ஃபோர்ஸோட எஃப் வெக்டார் இன்ட்டு வெக்டார் ஈக்குவல் டு கே இன்ட்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப் தான் ரொம்ப முக்கியம். இப்போ therefore the resultant force acting on Q1 due to all the other charges எப்படி எழுதலாம் அப்படின்னா F1 vector equal to F12 vector plus F13 vector plus F14 vector up to F1n vector. இப்போ அதுக்கு எக்ஸ்பிரஷன் கீழே எழுதுங்க. therefore F1 vector equal to K காமன் வெளில எடுத்துடலாம் ப்ராக்கெட்டில் Q1 Q2 by R21 squared into R21 cap plus Q1 Q3 by R31 squared into R31 cap plus Q1 Q4 by R41 squared into R41 cap. டெட்டோ இதே மாதிரி கடைசியாக Q1 Qn divided by Rn1 squared into Rn1 cap. இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலுடைய எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலும் கூலும்ஸ் லாவும் சேர்ந்ததுன்னா now இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் உள்ள all sort of forces can be studied. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் study will be complete, comprehensive எப்போ only you are having both the Coulomb's law and the superposition principle. இதுதான் முக்கியங்க.
இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்லையும் யூஸ் பண்ண போகிறோம், டைபோல்லையும் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத அப்போ பார்க்கலாம். ஈவன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எல்லா இடத்துலையும் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம். அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இஸ் a very 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 important fundamental principle that we are going to use in electrostatics. அதை we are going to discuss in the next chapters.